வணக்கம் மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட iPhone 13 லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா 4 iPhone 13 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. iPhone 13, 13 mini, 13 Pro, 13 Pro Max. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம iPhone 13 Pro சீரிஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். 13 and 13 mini பற்றி நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து 13 Pro சீரிஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, கேமராஸ், பேட்டரி லைஃப்பில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐஃபோனோட டிசைன் வந்து 12 சீரிஸ் மாதிரியே தான் இருக்குது. சேம் ஃப்ளாட் ஸ்க்ரீனு, அந்த ஷார்ப்பான எட்ஜஸோடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நாச்சோட சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது. அவ்வளோதான் டிசைனில் சேஞ்சஸ். மற்றபடி பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. கலர் மட்டும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லைட் ப்ளூ கலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த கலர் பிடிக்கல. உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே சொல்லுங்கள். எனக்கு வந்து கோல்டு கலர் தான் இந்த தடவை ஃபேவரட்டாக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை. iPhone 13 ப்ரோவில் 6.1 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் சைஸும் 13 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் சைஸும் கொடுத்துருவாங்க. அதே சேம் டிஸ்பிளே தான், சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ப்ரோமோஷன் கொண்டு வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த தடவை 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது ஃபைனலாக. ஏன்னா ஆண்ட்ராய்டில் நம்ம ஒரு சில வருஷமாகவே 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயே வந்துருச்சு. ஆப்பிள் வந்து அவங்களோட iPad ப்ரோவில் மட்டும் வச்சுருந்தாங்க. பட் இப்போ ஐஃபோனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒன்லி ப்ரோ சீரிஸ்க்கு மட்டும்தான். 13 மினிலாம் இன்னும் 60 ஹெர்ட்ஸ் தான் ரன் ஆகுது. எதுக்காக ஆப்பிள்? பட் இந்த 120 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தேவைப்படும் போது 10 ஹெர்ட்ஸில் இருக்கும், 120 ஹெர்ட்ஸ்க்கு தேவைப்படும் போது மூவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் LTPO டிஸ்பிளே டெக்னாலஜி மூலமாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஐஃபோனில் 120 ஹெர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியே பார்க்கணும். கூடிய சீக்கிரம் ஷோரூமுக்கு வந்துடும். நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ட்விட்டரில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே. OLED டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10 சப்போர்ட்டோட வருது. Dolby விஷனோட வருது. அதோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை உங்களால் மேனுவலாகவே 1000 நெட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இருக்கிறதே பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 நெட்ஸ். நல்ல பிரைட்டான டிஸ்பிளே. OLEDோட வரும்போது வேறு என்ன வேணும்? ஸோ டிஸ்பிளேன்னு வரப்போ உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் மாதிரி இந்த தடவை செராமிக் ஷீல்டு ப்ரொடெக்ஷனோட இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்குண்டே ஸ்பெஷலாக தயாரித்து கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ டிசைன் சேஞ்ச் ஆகலண்டாலும் ஃபோனோட திக்னஸும் வெயிட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா iPhone 12 வந்து 7.4 mm திக் இருந்துச்சு. இந்த தடவை 7.7 mm திக்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. திக்னஸ் நீங்கள் அதிகமாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் வெயிட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நோட் பண்ணுவீங்க. iPhone 13 Pro பார்த்தீங்கன்னா 204 கிராம் வெயிட்டு. 13 Pro Max வந்து 240 கிராம் வெயிட்டு. என்னதான் ஆப்பிள் வந்து அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா பண்ணாலும் 240 கிராம்ன்றது டெஃபினட்டாக நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்க போகுது. அதுக்காக காரணம் இருக்குது. சைடில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 240 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராஸ். ஏன்னா கேமராஸ்லாம் ஆப்பிள் வந்து நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 3 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இப்போ யூஸ் பண்ணியிருக்க எல்லா 3 சென்சாருமே புத்தம் புது சென்சார். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண iPhone 12 ப்ரோவில் யூஸ் பண்ண எந்த ஒரு சென்சாருமே இப்போ யூஸ் பண்ணல. பட் மெகா பிக்சல்னு பார்த்தீங்கன்னா அதே 12 மெகா பிக்சல் தான் கொண்டு வந்திருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் f1.5 அப்பேச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பேச்சர் சைஸை பற்றி ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அப்பேச்சரோட வேல்யூ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு லைட்ஸ் உள்ளே போகும். ஸோ லைட்ஸ் உள்ளே போகிறனால லோ லைட்டில் பெட்டரான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆட்டோ ஃபோக்கஸோட ஒர்க் ஆகும் இது. ஸோ நீங்கள் நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா f1.5, 1.8, 2.2 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஃபோனில் f1.5 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு லைட்ஸ் உள்ள போன்னு பார்த்துருக்காங்க. லோ லைட்டில் வந்து செம்மையான ஃபோட்டோஸ் எடுக்கும், நல்ல ஒரு கலர்ஸோட. அதோட இந்த கேமரா பம்ப் பெருசாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சாரோட சைஸை வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குண்டா 1.9 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இந்த சென்சார் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் கேமராவில் சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் லாஸ்ட் டைம் 12 Pro Maxக்கு மட்டும் இருந்ததை இந்த தடவை 12 Proலையுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 12 Proக்கும் 12 Pro Maxக்கும் பெரிய சேஞ்சஸே இல்லைங்க. லாஸ்ட் டைம் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸு, பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர கேமராஸ் மற்ற எல்லா டெக்னாலஜியுமே ஈக்குவலாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே 12 Pro and Pro Maxக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ மெயின் கேமராவில் வந்து சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால லோ லைட்டில் வீடியோஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஷேக் இல்லாமல் உங்களால் எடுத்துக்க முடியும்.
செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இன்னொரு 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. 15 டைம்ஸ் வந்து உங்களால் டிஜிட்டலாக ஜூம் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 50x 100x வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு கிமிக்கான ஃபீச்சர் தான். பட் 3 டைம்ஸ் ஆப்டிக்கல் ஜூம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜூம். ஆண்ட்ராய்டுக்கு இந்த தடவை நல்லாவே காம்படிஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இதோட அப்பச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா f2.8 கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதனால் டெலஃபோட்டோ லென்ஸில் வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அடி வாங்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இங்கே தான் வந்து iOS வந்து வேலை பார்க்குது. ஏன்னா இந்த A15 பயானிக்கில் புதுசாக நியூரல் என்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ISP இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் வந்து புதுசாகவே அல்காரிதம் கிரியேட் பண்ணிக்கனால லோ லைட்டில் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும் லாஸ்ட் டைமோட அப்படின்னு சொல்கிறாங்க. லோ லைட் வந்து இந்த தடவை எல்லா சென்சாருக்குமே லோ லைட் வந்து நைட் மோட் வந்து சப்போர்ட் பண்ணுறது. அதனால் வந்து டெலஃபோட்டோ லென்ஸில் நைட் மோடு உங்களால் ஷூட் பண்ணும்போது லோ லைட்டில் வந்து இன்னும் பெட்டரான ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட். இதோட அப்பச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா f1.8. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்ட்ரா வைடுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆப்பிள் வந்து முன்னாவே அல்ட்ரா வைடில் கலர்ஸ் வந்து மெயின் கேமராவுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. பட் டீட்டெயில்ஸ்னு பார்க்குறப்ப மெயின் கேமராவுக்கு ஈக்குவலாக கிடையாது. இந்த தடவை அந்த டீட்டெயில்ஸையும் தான் அந்த மெயின் கேமராவுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைசிங்லி இந்த அல்ட்ரா வைடை வச்சு உங்களால் மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும். மேக்ரோ ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் TOF 3D லிடார் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்களால் போர்ட்ரேட் மோடு வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நைட் மோடை வச்சு போர்ட்ரேட் ஷாட்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ ஓவராலாக கேமராஸ்னு வரப்போ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் லான்ச் ஆன ஆப்பிள் ப்ரோரா ஃபீச்சர் இருக்குது, டீப் ஃபியூஷன் ஃபீச்சர் இருக்குது. நைட் மோடை வந்து இன்னுமே அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் வீடியோ கெப்பாசிட்டி வர்றப்போ தான் ஆப்பிள் வந்து முழுசாக உள்ளே இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லா சென்சாராலையும், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க 12 மெகா பிக்சல் கேமராவாலையும் 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதோட லாஸ்ட் டைம் கொண்டு வந்த அந்த 10-bit HDR Dolby Vision சப்போர்ட்டும் இந்த தடவை இருக்குது. 4K 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் லாஸ்ட் இயர் கொண்டு வந்தது தான். பட் இந்த வருஷம் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா சினிமேட்டிக் மோட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது ஒரு போர்ட்ரேட் மோட் தான். வீடியோவில் போர்ட்ரேட் மோட் எடுத்துக்க முடியும். இது வந்து ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி ஒரு சில வருஷங்களாகவே இருக்குது. ஆனால் யாருமே அதை சரியாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் அதை யாருமே கண்டுக்கல. கொண்டு வந்தாங்க, அடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. இங்கே ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்ட்ரேட் மோடோட சேர்த்து சினிமேட்டிக்காகவும் உங்களால் ஷூட் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா படம் பார்த்தீங்கன்னா மெயினான சப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அப்படியே ஸ்லோவாக ஸ்மூத்தாக பேக்ரவுண்டில் இருக்க சப்ஜெக்டோ ஆளவோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சினிமாவுக்கு யூஸ் பண்ணுற கேமராவில் லென்ஸ் இருக்கும். லென்ஸை வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி தான், ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது, மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த மாதிரியான ஒரு சினிமேட்டிக் ஃபோக்கஸை வந்து கொண்டு வருவாங்க. இதைத்தான் ஆப்பிள் வந்து இங்கே போர்ட்ரேட் மோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஆட்டோவாகவும் ஒர்க் ஆகும், மேனுவலாகவும் உங்களுக்கு வேண்டாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே சூப்பரான விஷயம். எந்த அளவுக்குன்னா இப்போ ஜாக் ஸ்னைடர், ஜேம்ஸ் கன் மாதிரியான பெரிய பெரிய ஹாலிவுட் டைரக்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாட்ஸை வந்து ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த ஃபியூச்சர்ன்றது ரொம்பவே இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு சூப்பரான ஃபியூச்சர். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உங்களால் ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டுமான்னு பார்த்தா இன்னொரு பெரிய ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிளோட ப்ரோரஸ் அந்த ஃபைல் ஃபார்மேட்டை இது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கேமராஸ் யூஸ் பண்ணி ராவில் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரெட் ரா, பிளாக் மேஜிக் ரா, கேனன் ராண்டு ஒவ்வொரு கேமராக்கு ஒரு ரா இருக்கும். ஆனால் அதோட ஃபைல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ப்ரோரஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ரெஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதே சமயம் ஃபைல் சைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ராவில் ஷூட் பண்ணும்போது. அதை வந்து ஐஃபோனுக்கு கொண்டு வந்தது உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஐஃபோனால் ரா வீடியோஸ் வந்து ப்ரோரஸில் ஷூட் பண்ணிக்க முடியுன்றது எடிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். பட் இதை எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஏன்னா ப்ரோரஸ்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பட் என்ன ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் சப்போர்ட் ஆகும் அதெல்லாம் இன்னும் எதுவுமே தெரியல. ஃபோன் வந்து கைக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓவராலாக கேமராஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு A கிரேட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ கெப்பாசிட்டி வர்றப்போ எந்த ஒரு ஃபோனுமே பக்கத்தில் கூட வர முடியாது ஐஃபோனுக்கு. அந்தளவுக்கு இந்த தடவை வீடியோ கெப்பாசிட்டியை கொண்டு போயிருக்காங்க. கேமரா யூஏலையுமே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபில்டர் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி வர்றப்போ வழக்கம் போல் ஐஃபோன் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த தடவையும் சொல்லலை. மேபி ஃபோன் எம்ஏஹெச் தெரில. ஆப்பிள் கிளைம் பண்ணுறது என்னடா, லாஸ்ட் டைம் லான்ச் ஆன 12 ப்ரோவோட இந்த தடவை 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்கும் 13 ப்ரோக்கு. லாஸ்ட் டைம் லான்ச் ஆன 12 ப்ரோ மேக்ஸை விட 2.5 மணி நேரம் பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும் 13 ப்ரோ மேக்ஸுக்கு அப்படின்ட்டு ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க.
ஸோ எப்போவுமே ப்ரோ மேக்ஸ் வந்து பேட்டரி லைஃப்பில் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ், அதை பற்றி கவலை இல்லை. பட் இந்த தடவை 13 ப்ரோவுமே ஒரு நல்ல பேட்டரி லைஃப் உள்ள ஃபோனாக தான் இருக்க போகுது. ஏன்னா பேட்டரி லைஃப் தான் ஐஃபோனுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்திருக்கு. இந்த தடவை பேட்டரியுமே அவங்க ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதோட இந்த ஃபோன் வந்து 20 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். ஆனால் பாக்ஸில் வந்து சார்ஜர் வராது, கேபிள் மட்டும்தான் இருக்கும். 15 வாட்க்கான மேக்ஸேஃப் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வேறு எந்த ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் இருந்தாலும் அதை வச்சு இந்த ஃபோனை வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணிக்க முடியும் 7.5 வாட்டில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபோன் வந்து IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 6 மீட்டர் வரைக்கும் 1/2 மணி நேரம் தாங்கும். ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, SD கார்டு சப்போர்ட் கிடையாது, டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஃபேஸ் ஐடி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 5G தான். நீங்கள் என்னென்ன பேண்ட் சப்போர்ட் பண்ணுது ப்ரோ அப்படின்னு ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த கவலையை உங்களுக்கு வேணால். கிட்டத்தட்ட 200க்கு மேலே எல்லா கண்ட்ரிலையுமே பேண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது 5G வந்துச்சுன்னா இந்த ஃபோன் வந்து 5Gக்கு ரெடியாக இருக்கும். அவ்வளோ பேண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்லை. பட் ஆப்பிளோட வெப்சைட்டில் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தடவை டூயல் eSIM சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து ஒரு சிம் ஃபிசிக்கலாக போட முடியும் இந்தியாவில், இன்னொரு சிம் வந்து eSIM போடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் இந்த தடவை ஒரு சிம் ஃபிசிக்கலாகவும் போட்டுக்கலாம், 2 சிம் eSIM சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா டோட்டலாக 3 சிம் யூஸ் பண்ண முடியும்ல. இதை பற்றி ஆப்பிள் வெப்சைட்டில் வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணல. 2 eSIM யூஸ் பண்ணால் ஃபிசிக்கல் சிம் யூஸ் பண்ண முடியாதா அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இதுவும் ஃபோன் கைக்கு வந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். பட் 3 சிம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், பார்த்துக்கலாம். ஆப்பிள் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸை பற்றி கவலை தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா A15 பயானிக் ப்ராசர் ரன் இருக்குது. 5 nm பில்ட் பண்ண ப்ராசர். இதில் பார்த்தீங்கன்னா 6 கோர் CPU இருக்குது, 5 கோர் GPU கொடுத்துருக்காங்க. இப்போ iPhone 13 மினியில் பார்த்தீங்கன்னா 4 கோர் தான் GPU. பட் ப்ரோ சீரிஸ்க்கு மட்டும் 5 கோர் GPU கொடுத்துருக்காங்க. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமாடான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பெரிய விஷயம் தான். இப்போ ஆப்பிளோட மேக்புக் ஏர் லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா 7 கோர் தான் GPU இருக்குது. ஸோ ஒரு ஐஃபோனில் 5 கோர் GPU இருக்குது, பெரிய விஷயம் தான். ஆப்பிளோட டெமோவே பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து இது எந்த லெவலில் புஷ் ஆகும் அப்படின்றது டெமோவே பண்ணாங்க. ஆப்பிள் வந்து கேமிங் அந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க, பட் அவங்களே இந்த அளவு சொல்கிறாங்கன்னா அப்போ இது எந்தளவு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு பார்த்துக்குங்க. ஸோ A15 பயானிக் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், 8GB ரேம் இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸை பற்றி யாராச்சும் கவலைப்படுவாங்களா என்ன சார்? அது கூடவே சேர்த்து iOS 15 ஆப்டிமைசேஷன் வரும்போது வேறு என்ன வேணும்? ஸோ இந்த ஃபோன் வந்து iOS 15 தான் லான்ச் பண்ணும்போது. ஓகே, ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ப்ரைஸிங்கில் ஆப்பிள் வந்து ஒரு சேஞ்சுமே பண்ணல. லாஸ்ட் டைம் iPhone 12 சீரிஸ் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்களோ சேம் ப்ரைஸுக்கு தான் இந்த தடவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 4 மாடல் இருக்குங்க. 8GB RAM 128GB ப்ரைஸிங் iPhone 13 ப்ரோக்கு 1,20,000 ரூபா. 8GB RAM 256GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபா. 512GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா. 1TB உங்களுக்கு வேணும்னா 1,70,000 ரூபா. இதே 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ப்ரைஸிங் 1,30,000 ரூபா. 256GB ப்ரைஸிங் 1,40,000 ரூபா. 512GB ப்ரைஸிங் 1,60,000 ரூபா. 1TB ப்ரைஸிங் 1,80,000 ரூபா. ஸோ நான் வந்து யாருக்குமே ஹையர் வேரியண்ட்லாம் வேணான்னு சொல்லிடுவேன். 128GBன்றதே போதுமானது தான். ஏன்னா ரேம் வந்து மாற போகிறதே இல்லை, எல்லாத்துக்குமே 8GB ரேம் தான். ஸோ 128GB இஸ் மோர் தென் இனஃப். எல்லாத்தையுமே லேப்டாப் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், ஈஸியாகவே பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஐஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த iPhone 13 பிடிச்ச ஃபீச்சர் என்னன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.